வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டபிள்யூடபிள்யூ அடுத்த பேப்பரியும் ரசல் பிளாஸா. இந்த ரசல் பிளாஸா பேப்பரியும் வந்து இந்த மாதம் 21ஆம் நடக்குது. அதாவது இப்போ வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் லைவாக போட்டுருவாங்களாம். காலையில் 4:30 மணி நோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து ரசல் பிளாஸாவுடைய ப்ரிடிஷனை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் மேட்ச் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஊசோஸ் வெர்சஸ் த விஷன். ஆக்சுவலி இந்த விஷன் டீம் வந்து சம்மர் ஸ்லாம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அவர் ஆடிட்டாங்க. அந்த டைமில் ஜே ஊசோ கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். இப்போ ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் மோதுறாங்க. மேபி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதில் விஷன் டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை இதோட முடிஞ்சுது அப்படின்னா த ஊசோஸ் டீமை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டோட டிஸ்ட்ராக்ஷனு, ஜேவுக்கும் ஜிம்மிக்கும் ஒத்து போகாதது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்க்குறது. அடுத்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனு, எப்படியும் வார் கேமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கும். அப்படி பார்த்தா இந்த மேட்ச்சில் விஷன் டீம் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் த விஷன் டீம் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த விஷன் டீமை பொறுத்த வரைக்கும் ராஸ் மேக்டவுன் இந்த மாதிரி எபிசோட்லலாம் அவங்க வின் பண்ணுறாங்க. ஆனால் பேப்பரி லெவலில் அவங்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது சமீப காலத்தில் இல்லை. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த விஷன் டீமை வச்சு இதுக்கப்புறமா சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், த விஷன் விசிஸ் த பிளட் லைன். அந்த ஸ்டோரி லைனுக்காக டபிள்யூடபிள்யூ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு த விஷன் டீமை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் த விஷன் டீம் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சரி, ரோமன் ரெயின்ஸ் வருவாரா இந்த பேப்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரோமன் ரெயின்ஸ் படம் நடிக்கிறதுக்காக ரொம்பவே பிஸியாக இருக்கார். ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து ரசல் பிளாஸா பேப்பருக்கு வர மாட்டார். அடுத்த மேட்ச் ட்ரூ மேக்கின்டையர் விசிஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். ஸ்டோரியை டெவலப் பண்ணி ரொம்ப நாள் நடத்தாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேட்சை நடத்துகிற மாதிரி இருக்குது. ரசல் பிளாஸா பேப்பரில் இந்த மேட்ச் வந்து நடக்குதா அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரில. ஏன்னா அஃபிஷியலி இப்போ சமீபத்தில் தான் அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட டைட்டில் ரீஜன் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சமீபத்தில் நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்ன தெரியுமா? திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் இன்வால்வ்மெண்ட் ஆகி ராண்டி ஆர்டன் ஒரு பயங்கரமான ஹீல் கேரக்டர் ஆகி கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுவார். இதன் மூலிமா ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இது முழுக்க ஒரு செய்தி தான், அஃபிஷியல் நியூஸ் இல்லை. நடந்ததுன்னா பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவலுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான ஃபியூடை தான் டெவலப் பண்ண போகிறாங்க. அந்த மேட்சை தான் நடத்த போகிறாங்க. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டில் தோக்க போகிறது கிடையாது. சம்மர் ஸ்லாமில் டைட்டில் வின் பண்ணவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு அப்புறமா இப்போ தான் டைட்டிலே டிஃபெண்ட் பண்ணுறாரு. 30 நாள் இல்லை, ஒரு 50 நாளைக்கு அப்புறமா இப்போ தான் டைட்டிலே டிஃபெண்ட் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ திடீர்னு தோப்பாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஒரு 1-2 டைட்டில் ரீஜனையாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நேற்று வரைக்குங்க. ஏன்னா ட்ரூ வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான ஸ்டோரியை இன்னும் டபிள்யூடபிள்யூ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ரூவை ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டும் விதமாக இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கோடி ரோட்ஸ் அடித்து போட்டு, நான் பாரு மீண்டும் சொல்கிறேன், என்கிட்ட வராத, வந்தால் அடித்து உன் மண்டையை உடச்சிருவேன், இப்போ கூட உன் மண்டையை உடச்சிருவேன், மீண்டும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிடுவேன், அதனால் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டாக பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் தான் ரசல் பிளாஸாவோட மெயின் ஈவெண்ட்டாங்க. இப்போ திடீர்னு ப்ராக் வர்சஸ் ஜான்சன் மேட்ச் மெயின் ஈவெண்ட் இல்லை, அது ஓப்பனிங் மேட்ச். இது மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது 1, இப்போ சொன்னது 2. கோடி ரோட்ஸ் டைட்டில் ரீடைன் பண்ணது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க நியூஸ் படி இதில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை, ட்ரூ வின் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிலாம் நடந்தால் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் காய்ஸ், த ஃபைனல் பாஸ் ராக்குக்கு ரசல் பிளாஸா வர்றதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ரசல் பிளாஸா வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. இது ஒன்லி ஒரு ரூமர் நியூஸ் தான். அப்படி வந்தாருன்னு வைங்களேன், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புற விஷயமா இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ஒன்லி ஃபார் த நியூஸ். நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கே கிடச்சிருக்க செய்திப்படி அதிகபட்சமாக ட்ரூ மேக்கின்டையர் நியூ சாம்பியனாக வாய்ப்பு இருக்குதான். அதனால் இந்த மேட்ச்சில் என்னால் இப்போதைக்கு கணிக்க முடியலைங்க, சத்தியமாக கணிக்க முடியல. ட்ரூ நியூ சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி பெரிய நியூஸஸ்லாம் வந்துருக்குது. அப்போல்லாம் ஆச்சுன்னு வைங்களேன், உண்மையிலேயே ஸ்மாக்டவுன் பட்டையை கிளப்போம். ஏன்னா அந்த ஆளுக்கிட்ட மட்டும் ஒரு சாம்பியன்ஷிப் இருந்துன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். கோடி ரோட்ஸோட டைட்டில் ரேஞ்சிங் இப்போ போரிங்காக தான் போயிட்டு இருக்குது. டைட்டில் மாறினா நல்லா தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மேட்ச் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபனி வால்கர் வெர்சஸ் இயோ ஸ்காய் ஃபார் த உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்.
இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் சரிக்கு சமமாக வாய்ப்பு இருக்குது. ஸ்டெஃபனி வால்கர் NXTயில் பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியனாக இருந்துட்டு தான் மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஸ்டெஃபனி வால்கரை சாம்பியன் ஆக்குனா WWE பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ஸ்டெஃபனி வால்கர் வெர்சஸ் ரியா ரிப்ளைக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கலாம். WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா க்ரௌன் ஜுவலில் பெர்த்தில் தான் ஒரு பேப்பரி நடத்துகிறாங்க, அதுவும் ரியா ரிப்ளை ஹோம் டவுன். அதில் ஒரு பெரிய மேட்சை தான் ரியா ரிப்ளைக்கு கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ரியா ரிப்ளை அதில் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அப்படி மோதினா வின் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஹோம் கண்ட்ரியில் நடக்குது, பெர்த்தில் நடக்குது, அதுவும் அவங்களுடைய சொந்த நாட்டில் சொந்த ஹோம் டவுனில். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ரியா ரிப்ளை சாம்பியன் ஆகிற மாதிரி இருந்தால் இவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஸ்டெஃபனி வால்கர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி WWE வந்து ரசல்மேனியாக்காக இந்த மேட்சை பிளான் பண்ணலாம். ஸ்டெஃபனி வால்கர் வெர்சஸ் ரியா ரிப்ளை கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்து ஸ்டெஃபனி வால்கர் சேலஞ்சராக இருந்து இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மேட்சில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இயோ ஸ்கை அகெயின் ஒரு தடவை உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இயோ ஸ்கை வேர்ல்டு சாம்பியன் ஆனால் இயோ ஸ்கை வெர்சஸ் ரியா ரிப்ளைக்குள்ளே ஒரு மேட்ச் வந்து க்ரௌன் ஜுவலில் நடக்கலாம். ஆல்ரெடி ஆஸ்கா இயோ ஸ்கை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதை டெவலப் பண்ணி இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி காட்டலாம். அதாவது ஆஸ்கா இயோ ஸ்கை கேரிசன் இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வர்ற மாதிரி அடுத்த கட்டமாக ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம். அதே மாதிரி ரியா ரிப்ளை வெர்சஸ் இயோ ஸ்கை இந்த மேட்ச் வந்து க்ரௌன் ஜுவலில் நடக்கும்போது அந்த மேட்ச்சில் இயோ ஸ்காயை பீட் பண்ணி ரியா ரிப்ளை சாம்பியன் ஆனாங்கன்னா இது வரைக்கும் இயோ ஸ்காய் வந்து தோத்தது இல்லை ரியா ரிப்ளை கிட்ட. ரியா ரிப்ளை விசிஸ் இயோ ஸ்காய் ஒரு 4-5 தடவை நடந்திருக்குது. எல்லா மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க, ரியா ரிப்ளை வின் பண்ணதில்லை. ஸோ இந்த தடவை இயோ ஸ்காயை பீட் பண்ணி ரியா ரிப்ளை வின் பண்ணி அந்த ரெக்கார்டை பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளை கூட இயோ ஸ்கை வந்து க்ரௌன் ஜுவலில் விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த மேட்ச் 4வது மேட்ச். இந்த மேட்ச் பலருக்கும் தெரிஞ்ச மேட்ச் தான். AJ Lee அண்ட் CM Punk வெர்சஸ் பெக்கி லீச் அண்ட் செத் ரோலன்ஸ். இது ஒரு மிக்சடு டாக் டீம் மேட்ச்சு. மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா இந்த மேட்சை எப்படி கொண்டு போய் முடிப்பாங்க, இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு. சிம்பிளி நான் சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் வந்து செத் ரோலன்ஸ் அண்ட் பெக்கி லீச் வந்து தோற்று போயிடுவாங்க. ஏன்னா செத் ரோலன்ஸ் இதுக்கப்புறமாவும் கூட பார்த்தீங்கன்னா அதாவது ரசல் பிளாசா பேப்பருக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா இந்த டீம் கூட தான் ஸ்டோரின் போக போகிறாரு. அண்ட் CM Punk சமீபத்தில் செத் ரோலன்ஸ் கூட விளையாடின மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே தோற்று தான் போயிருக்காரு. இந்த தடவை வின் பண்ணி ஃபைனலி ஒன் மோர் டைம், அதாவது ஃபைனல் ஒன் டைமாக பார்த்தீங்கன்னா CM Punk vs செத் ரோலன்ஸ் வந்து க்ரௌன் ஜுவலில் நடக்கலாம். அப்படி நடக்கணும்னா இந்த மேட்ச்சில் அவங்க வெற்றி பெற்றாகணும். அதே மாதிரி பெக்கி லீச்சுக்கும் AJ Leeக்கும் ஒரு சிங்கிள் டைட்டில் ட்ரைனிங்காக, அதாவது சிங்கிளாக பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கணும்னா கண்டிப்பாக க்ரௌன் ஜுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்டராக இருக்கணும். அதனால் எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் AJ Lee அண்ட் CM Punk வந்து ரொம்பவே க்ளீனாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அவங்க க்ளீனாக வின் பண்ணதுக்கப்புறமா க்ரௌன் ஜுவலில் சாம்பியன்ஷிப்பாக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனல் மேட்ச் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் சீனா ஒன் மோர் லாஸ்ட் டைம். இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா ரசல் பிளாசா பேப்பருடைய மெயின் ஈவெண்ட் மேட்ச் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ராக் லெஸ்னர் நீண்ட நாளுக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆகிருக்காரு. அவரை இந்த மேட்ச்சில் தோக்கடிச்சிட்டு WWE பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ப்ராக் லெஸ்னர் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி WWE பார்த்தீங்கன்னா இப்படி கூட பண்ணலாம். சமீபத்தில் வந்த நியூஸ் படி குந்தர் வந்து ரசல் பிளாசா பேப்பருக்கு ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி ஒருவேளை குந்தர் ரிட்டர்ன் ஆனார்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணலாம். அப்படி அட்டாக் பண்ணும்போது அடுத்த பேப்பரில் குந்தருக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமாகவோ அல்லது குந்தர் வெர்சஸ் ஜான் சீனாக்கு அகேன்ஸ்டாகவும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது WWE பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற ரசல் பிளாஸாக்கு அப்புறமா ஜான் சீனா வந்து டேரக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் பேப்பரி தான் அவர் வர சொல்லியிருக்காங்க. ஸ்மாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எபிசோடுக்கு வரமாட்டார். ஸோ இதில் ப்ராக் லெஸ்னர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தோக்குற நிலைமைக்கு போகும்போது ஏதோ ஒரு ரசலர் வந்து ஜான் சீனாவை அட்டாக் பண்ணுவார். அப்படி அட்டாக் பண்ணும்போது ஜான் சீனாக்கும் அந்த ரசலருக்கும் ஃபியூட் உருவாயிருச்சு. இதை பேஸ் பண்ணி க்ரௌன் ஜுவலில் WWE பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்துவாங்க. எப்படி கரெக்டாக போகுதில்ல. ஸோ அதனால் ப்ராக் லெஸ்னர் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை சேலஞ்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி யார் வர போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.